ஃபர்ஸ்ட் நான் பிரம்மாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்டில் நான் இல்லை. ஏன்னா அவர் திடீர்னு கால் பண்ணிவிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு படம் பண்ணியிருக்காரு, நீங்கள் பாருங்க அப்படின்னாரு. இல்லைங்க நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், என்ன படம் மியூசிக் இல்லை இல்லை அதான் கிடையாது, நீங்கள் சும்மா பாருங்க அப்படின்னு தான் சொன்னார், வேறு எதுவுமே சொல்லலை. சரி ஓகே, நான் படம் பார்த்த உடனே பயங்கரமாக ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு. அதை இந்த நிறைய பேர் சொன்ன மாதிரி ஒரு நம்ம ஒரு மீசை முளைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பெரிய பையன் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் வந்து சைக்கிள் ஓட்டுறது. ஸோ அது அந்த கனெக்டிவிட்டினால தான் டக்குன்னு நான் பேச ஆரம்பித்தேன். அப்புறம் பிரம்மா கிட்ட ரொம்ப நேரம் நான் பேசிகிட்டே இருக்கேன், இல்லைங்க படத்தில் இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குது அப்படின்னு. அப்புறம் அவர் சைலண்ட்டாகவே இருந்தார். அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் படம் பார்த்துட்டிங்களா அப்படின்னு. அவன் இல்லை படம் பார்க்கலன்னாரு. ஸோ பட் இப்போ பார்த்துட்டாரு. பட் ஆனால் இட்ஸ் ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு ஆக்சிடெண்ட் ஆர் எப்படி வேணால் சொல்லலாம். பட் உள்ளே பண்ண ஏன்னா சில ப்ராஜெக்ட்ஸ் தான் நம்ம பண்ணும்பொழுது சில நேரம் ஒரு சீன் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக அந்த சீன்லேருந்து நெக்ஸ்ட் டே அந்த சீனில் உட்காடுறோங்கும்போது அந்த சீன்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். பட் குறும்பட்டில் நான் நிறைய தடவை மாட்டிக்கிட்டது என்னென்னா, ஒவ்வொரு தடவையும் பண்ணும்போது முன்னாடி பண்ண சீனோட மியூசிக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோவில் பார்த்துக்கிட்டே வரும்போது, ஸோ அந்த ஜேர்னி வந்து எனக்கு ஒவ்வொரு தடவை ரிவைண்ட் பண்ணும்பொழுதும் ஸ்டாப் பண்ணவே முடியல. ஸோ இட்ஸ் லைக் அது ஒரு பாட்டு கமலக்கண்ணன் கிட்டோட சொல்லிகிட்டே இருந்தேன், இல்லைங்க நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வாகேஷோடக்கு அப்புறம் இந்த ஒரு ஸ்பேஸ் ஒரு ஒரு வில்லேஜ் பேஸ் சப்ஜெக்டில் சில இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த கைண்ட் ஆஃப் ஒரு ராகம் மியூசிக் இதெல்லாம் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக அமையலை. இதில் எனக்கு ரொம்ப அழகாக அமைஞ்சுது. அண்ட் அந்த இதுக்கு ஃபஸ்ட்டு நான் இவங்கெல்லாம் இந்த எல்லாத்தோட பர்ஃபார்மன்ஸ் காளிவெங்க சார் அப்புறம் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் தான் என்னை ப்ராஜெக்ட்குள்ளே இழுத்துச்சு. அண்ட் ஐ எம் ரியலி கிளாட் ஆக்சுவலி. அண்ட் சினிமாட்டோகிராஃபி ரொம்ப பிகாஸ் இப்போ ஒருத்தர் சொன்னார், இல்லைங்க ரொம்ப இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படின்னு. ஸோ அதுக்கு ஐம் என்ன சொல்கிறது, உங்களோட சப்போர்ட் வேணும். அண்ட் இப்போ ரீசெண்ட்லி போஸ்டர் வரும்பொழுது எங்கள் அம்மா பார்த்துட்டு என்ன படம் வந்து அப்பா நான் படம் வருது அப்படின்னோடனே ஃபஸ்ட்டு குரங்குப்படலாம் சிவகார்த்திகேயன் அப்படின்னாங்க. ஸோ அந்த ஒரு ஐடி வந்து ஒரு பெரிய ஒரு போனஸ் ஒரு பூஸ்ட் மாதிரி எங்களுக்கு. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் சிவகார்த்திகேயன் ப்ரோ ஆல்சோ. அண்ட் இன்னொன்று என்ன ஒரு படம் வந்து பட்ஜெட் அது டீம் எல்லாத்தையுமே தாண்டி படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா பத்திரிகையாளர்கள் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சதுன்னா அதை வந்து பீப்புள் கிட்ட கொண்டு போய் கரெக்டாக சேர்த்து நிறையா படம்க்கு நடந்திருக்கு. அந்த மேஜிக் அந்த ஒரு நம்பிக்கை தான் எங்களோட ஒரு சின்ன ஒரு த்ரெட்டு. ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். தேங்க்யூ.